கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இதுவரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது, இதுவரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை போஷித்தது, இதுவரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை பராமரித்து அரவணைத்தது. தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோஸ்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோஸ்திரம், வலக்கரம் பிடித்தே துணையாய் நிற்பவரே அரவணைத்தவரே சோஸ்திரம், வலக்கரம் பிடித்தே துணையாய் நிற்பவரே அரவணைத்தவரே சோஸ்திரம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோஸ்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நீ எங்களோடு பேச போயிருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள், கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத விடுதலை நீர் கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் செயலாற்றுங்க. எல்லா விதமான அந்தகார கிரியைகளை இயேசுவே நாமத்தினால கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றும்படியாக உடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்க போகிறதான தலைப்பு மங்கியெறிகிற திரியவர் அணைக்காதவர். எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியெறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அருமையான பாடல்களும் உண்டு. அதை நம்ம வாசித்து பார்க்கும்போது எண்ணற்ற தீர்க்க தரிசனங்களும் கூட அதில் இருக்கிறது. சந்தோஷமான செய்திகளும் அதில் இருக்குது. இன்னும் நம்ம அதை அந்த வசனத்தை தியானித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு தேர்தல் அங்கே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடும் அங்கே இருக்குது. இந்த 42 அதிகாரம் 3 வசனத்தில் மேசியாவாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவது, அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர். நமக்கு தெரியும், ஒரு நாணல் செடி நெறிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது? வளரவே வளராது. ஆனால் ஆண்டவர் அதை நான் முறிக்காதபடி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, மங்கியெறிகிற திரிய அணையாதவர். 3வது, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறவர். அப்போ என்றைக்கும் கூட, இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு காரியத்தில் நமக்கு நியாயம் வேணும் அப்படின்னா மனுஷங்கிட்ட உண்மை இருக்காது. அவங்க நியாயத்தெல்லாம் புரட்டிடுவாங்க பணத்துக்காக. ஆனால் கர்த்தருடைய நியாயம் அந்த காரியத்தில் ஒரு நாள் செயல்படும். ஹல்லேலூயா. மங்கியெறிகிற திரிய அணையாதவர்ங்கிற அந்த தலைப்பில் தான் அப்படி அவருடைய குணம் என்ன? மங்கியெறிகிற திரிய அணையாதவர். அந்த ஒரு குணத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பாருங்க, நம்ம முழு உலகத்திற்கும் கூட வெளிச்சம் கொடுக்கிறது சூரியன் தான். பகலில் சூரியன் நல்ல வெளிச்சம் கொடுக்கிறது. இரவில் அந்த சூரியன் இடத்துலேருந்து சந்திரன் ஒளியை வாங்கி இரவு முழுவதுமாக அது என்ன செய்தான்? பிரகாசிக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 12 வசனத்தில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படி சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படி சொல்லி. சூரியனிடத்தில் இருந்து ஒளி இல்லாத அந்த சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி பிரகாசிக்கிறது போல நீங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் அந்த உலகத்துக்கு நான் நீதியின் சூரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் உலகத்துக்கு ஒளி கொடுக்குறேன், நீதியின் சூரியன். அப்போ நீங்கள் சந்திரனை போல என்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி நீங்கள் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னோம்? நீங்கள் ஒளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு, விரும்புகிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட ஒளியை வாங்கணும். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கீங்க அப்படி சொல்கிறாரு. அதாவது மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை யாருமே மறைத்து வைக்கவே முடியாது. நீங்களும் கூட என்கிட்ட ஒளியை வாங்கி இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு ஒளியாக வெளிச்சமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? மறைத்து வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க உலகத்திற்கே ஒளி கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. ஒரு வீட்டுக்கு கூட ஒளி கொடுக்காதபடி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த வேலையிலும் கூட அணைந்து போகக்கூடிய நிலைமையில தான் அவங்க தவித்து கொண்டு இருக்காங்க. ஒரு விளக்கை நம்ம நன்றாக நம்ம பிரகாசிக்க எரிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் நல்லா பிரகாசித்து எரியும், நல்ல பிரகாசம் வெளிச்சம் தரும். ஆனால் சில நேரத்தில் சில விளக்கு என்ன செய்யும் தெரியுமா? மங்கி எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஒரு விளக்கு அழகாக எரிந்த விளக்கு பிரகாசம் இல்லாதபடி மங்கி எரியுது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அதில்
ஒன்று போதுமான எண்ணெய் இருந்திருக்காது, அல்லது அங்குள்ள அந்த திரி வந்து எரிஞ்சு எரிஞ்சு கருப்படைஞ்சிரும். கருப்பாக இருந்தால் அந்த விளக்கு பிரகாசமாக என்னச்சாது எரியாது. அது மட்டும் இல்லை, எதிர்காற்று பலமாக வீசும்போது அந்த விளக்கு என்ன செய்யுமா, மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது மங்கி எரிக்கிற விளக்குனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, தீமை தான். பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு மங்கி எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் புகையை அதிகமாக கக்கும். அது மனுஷனுடைய கண்களுக்கு என்னச்சும் கேடு உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, அது எந்த அறையில் எரிஞ்சு கொண்டு இருக்கோ அந்த அறை முழுதுமாக என்ன செஞ்சிருமா, கரை பிடிக்கும். அதனால் வீட்டுக்காரர் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட விளக்கை என்ன செஞ்சிருவாங்க, அணைச்சிருவாங்க. விஞ்ஞானம் வளர்ந்துள்ள அன்றைக்கி நம்முடைய காலத்துலேயும் பாருங்கள், சில டியூப் லைட்டுகளை நம்ம 2 பக்கங்களையும் நினைச்சியும் கருப்பு நிறம் ஏற்பட்டு அது அணைஞ்சு அது எரியும். அப்படி அணைஞ்சு எரியும்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை அணைச்சி போட்டுருவோம். அப்போ மங்கி எரிகிற திரியை, மங்கி எரிகிற விளக்கை யாருமே நினைச்ச மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அதுதான் பாருங்க, ஒரு விளக்குக்கு என்ன மிக தேவை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்தும் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்தும் அங்கே என்ன செய்திருக்கிறான், அங்கே எழுதியிருக்கு. புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க, தங்களுடைய தீவெட்டிகளோடு கூட அவங்க அணைந்து போகாதபடி பாத்திரங்களில் போதுமான எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் போதுமான எண்ணெயை அவங்க என்ன செய்யல, கொண்டு போகலை. அதனால் அவருடைய தீபம் என்ன செஞ்சுட்டு அணைந்து போய்விட்டது. வருகையில் ஆண்டவர் வந்தார். அவங்க வருகையில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எண்ணெய் வாங்க தான் போனாங்க. எண்ணெய் வாங்க போகும்போது ஆண்டவர் வந்தார். அங்கே கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு, கைவிடப்பட்டு போனாங்க. அப்போ அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு விளக்கு எரியணும்னா என்ன வேணும், அந்த எண்ணெய் என்ன வேணும்னா என்ன, பரிசுத்த ஆவியாக ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், ஒரு அபிஷேகம் என்ன நமக்கு வேணும், ஒரு நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் என்ன எங்கிருந்து வரும், எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கிருபையின் காலத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஜெபிக்க ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்க அவர் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறாரு. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கு. பாருங்க, அது மட்டும் இல்லை, வேதத்தை வாசி தியானிக்க அன்னைக்கு ஆண்டவர் எம்மா ஒரு சீஷரோட பேசிக்கொண்டு இருந்தபோது அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது, ஒரு அனல் மூட்டியது. பாருங்க, அப்போ இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுவீராக அப்படி சொல்லி நம்ம தியானித்து வேத வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள அந்த எம்மா ஒரு சீஷர்களுக்கு எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சு ஒரு அனல் மூண்டது அப்படி மூலம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த எண்ணெய் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அந்த சொல்லியிருக்காரு, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நினைச்சுவேன், நான் ஊற்றுவேன். நம்ம இந்த நாட்களில் கிருபையின் காலமாக இருக்கிற அப்படின்னால அந்த பரிசுத்த ஆவியின் எண்ணெயை, அந்த அபிஷேகத்தை நம்ம சேகரித்து வைக்கணும். நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும். நமக்கு மட்டும் போதுமானபடி இல்லை, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நிரம்பி வழியணும். பாருங்க, அப்போ எல்லா நாட்களும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக கொழுந்து விட்டு எரியணும். அப்படி சொன்னால் எண்ணெய் குறைஞ்சிடவே கூடாது. அடுத்தால பாருங்க, அழுக்கு அந்த விளக்கில் கருப்பு அடிச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், அது அணைஞ்சு போயிடும். அப்போ அது ஒரு அழுக்கு, பாவத்தை குறிக்கிறது. ஒரு காலத்தில் நல்லா அவங்க பிரகாசிச்சாங்க. நம்ம சொல்லுவோம், சில ஆட்களை எப்படி பிரகாசமாக இருந்தாங்க, அநேக ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க, வெளிச்சம் கொடுத்தாங்க. தேவனோடு கூட எப்போதும் ஐக்கியம் கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உலக ஆசா பாசங்களின் நிமித்தம் பாவ கவர்ச்சிகளும் இச்சைகளுக்கும் அவங்க இடம் கொடுத்தபடினால கொஞ்சமாய் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டாங்க. அப்போ மங்கி எறிகிற ஒரு விளக்கு பின்வாங்கி போன கிறிஸ்தவர்களை தான் குறிக்கிறது. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் கூட நன்றாக ஒரு காலத்தில் பிரகாசித்திருப்பீங்க, ஆண்டவரோடு உறவு வச்சுருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து இச்சைகளுக்கு அடிமையாகி நீங்கள் ஒரு அணைந்து போன மங்கி இருந்த திரியை போல் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அன்பு மகனே, நீ மனம் திரும்பு, ஆதி அன்புக்குள்ளவா, ஆதி அனுபவத்துக்கு நீ வந்துட்டான். உன் மங்கி இருக்கிற வாழ்க்கையை நான் அணைத்து போடவே மாட்டேன். அது மீண்டுமாக நான் நினைச்சுவேன், அது சுத்திகரிப்பேன். ஒரு சான்ஸு, ஒரு சந்தர்ப்பம் உனக்கு தருவேன். அந்த அழுக்கை நான் நினைச்சுவேன், திரிய கருப்பை மட்டும் வெட்டி எடுப்பேன். அப்போ நீ மீண்டும் பிரகாசமாய் நீ பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போதே உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் விசுவாசமும் உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட நான் அனல் முட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ புயல் காற்று, சில விளக்கு அது அணைந்து போகிறதுக்கு, ஒரு விளக்கு மங்கி எரிச்சிட்டாலும் அது என்ன அர்த்தம், அணைய போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், எதிர்காற்றுனால பல வீசும்போது அந்த விளக்கு எரிய முடியாது. அப்போ எதிர்காற்று
புயல் காற்றினால மங்கி இருந்த திரியை போல இருந்த ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவங்களை எப்படி ஆண்டவர் அது திரியை அணைக்காதபடி எரிய வைத்தார் என்று நம்ம பார்க்குறோம். முதலாவது பாருங்கள், நோயினால் மங்கி எறிந்த ஒரு திரியை அவர் நினைச்சாராம், அவர் அணைக்காதபடி அவர் எழிய வச்சார். அப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒரு குஷ்டரோகி அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான். பாருங்கள், அவர் எப்போ இந்த குஷ்டரோகியை சந்திக்க முடிஞ்சதுன்னா, மலையிலிருந்து இறங்கி வந்தார். 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மலையிலிருந்து இறங்கின போது தான் அவர் என்ன செய்தார், அந்த குஷ்டரோகியை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அந்த நாட்களில் குஷ்டரோகி நிலைமை மிக ஒரு பரிதாபமானது. அவங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, ஊருக்குள்ளேயும் வாழ முடியாது. அந்த ஊருக்கு வெளியே தான் அவங்க இருக்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு நகரத்தை சுற்றிலுமாக எதிர் நாட்டுக்கு பயந்து ஒரு பாதுகாப்பாக பெரிய மதில் சுவரை எழுப்பி ஒரு கேட்டு போட்டிருப்பாங்க. அப்போ இந்த குஷ்டரோகிகள் அந்த கேட்டுக்கு வெளியே மதில் சுவருக்கு வெளியே தான் அவங்க இருக்கணும். ஒரு காட்டுப்பகுதியில் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராவது இந்த நாய்க்கு உணவு வைத்தது போல் ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொண்டு அந்த நகரத்துக்கு வெளியே கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. யாரும் அவங்கள நேசிக்கவும் கிடையாது, அவங்கள என்ன பார்க்கவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அன்பு செலுத்துவதற்கு யாரும் கிடையாது. அவங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க மங்கி எரிஞ்சிட்ருக்கிற விளக்கு தான். இன்னும் சில நாட்களில் அவங்க விளக்கு என்ன செஞ்சிடும், அணைய போகிற விளக்கு. ஆனால் இயேசு அந்த வழியாக வரும்போது அந்த குஷ்டரோகி ஓடி போய் ஆண்டவரை விழுந்து பணிதான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் அப்படி சொல்லி. ஏன்னா என்னை யாரும் சுகமாக்க முடியாது, எல்லா வைத்தியரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஒரே ஒரு வழி, நீங்கள் என்னை சுகமாக்கினா மட்டும்தான் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு அப்படி சொல்லி ஆண்டவர் பாதத்திலே விழுந்துட்டான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் குஷ்டரோகி, இவன் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கல, மனது உருகினார். மனது உருகி தன் கையை நீட்டினார் பாருங்க. பக்கத்திலே போகக்கூடாது, யாராவது தூரத்தில் வந்தால் அவன் முகத்தை மூடிக்கிட்டு தீட்டுன்னு கத்தணும், யாரும் போகக்கூடாது, அப்படிப்பட்ட நிலை. ஆனால் இயேசு மனது உருகினார் பாருங்க. தன் கையை அந்த குஷ்டரோகிக்கு நேராக நீட்டுதார். அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது பரவக்கூடிய வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாராம், கரத்தை நீட்டி அவனை தொட்டுதார் பாருங்க. தொட்ட உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 8 நீங்கள் 3 வாசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளை, உங்களையும் கூட எரிந்து பிரகாசிக்க விடாமல் உங்கள் வாழ்க்கையில் நான் நல்ல ஒரு விளக்காக எரியணும் அப்படின்னு நினைக்கிங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற நோய், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் உங்களை என்னச்சது சோர்ந்து போக பண்ணுகிறது. நீங்கள் படுத்த படுக்கையாகி தான் இருக்கீங்க. ஐயோ, நான் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறேனே, என் படுக்கையை மாற்ற மாட்டேன் ஆண்டவரே, என் வியாதி சிறையிருப்பேன், நான் வியாதிக்குள்ள ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கேனே, அந்த சிறையிருப்பை திருப்ப மாட்டேறான் என்று கண்ணீரோடு நீங்கள் இப்போ கதறி கொண்டு இருக்கீங்க. அந்த குஷ்டரோகி எப்படி மனம் உடைந்து நின்னாரோ அதே போல் நின்று கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் இன்றைக்கு உங்களுக்கு நேராக உங்கள் படுக்கையில் படுத்திருக்கிற உங்களுக்கு நேராக, அற்பமாக எண்ணப்பட்ட உங்களுக்கு நேராக, மனைவியால் கைவிடப்பட்ட, குடும்பத்தால் கைவிடப்பட்ட, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட உங்களுக்கு நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் நீட்டி உங்கள் வியாதியை குணமாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் கூட கிருபையை ஊற்றன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2வது பாருங்க, பிசாசினால் மங்கியிருந்த ஒரு மனிதன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. இயேசு படவில் இருந்து இறங்கின உடனே ஒரு மனிதன் ஓடி வராரு. அது யாருன்னா, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் நிறைய கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே ஓடி வந்து இயேசுவுக்கு நேராக எதிராக வந்தான். உடனே ஆண்டவர் அவனை பார்க்காரு. உன் பெயர் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் பெயரை கூட, அவனுக்குள்ளே இருந்து அந்த பொல்லாத ஆவி அவன் பெயரை கூட சொல்லதுக்கு அனுமதிக்கலை. என்ன சொல்ல அனுமதிக்க அப்படின்னு சொன்னால், லேகியோன், கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்லி லேகியோன் சொல்ல வைக்காரு. லேகியோன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனுக்குள்ள அந்த அசுத்த ஆவி இருந்ததுனால, அந்த பொல்லாத ஆவி இருந்த அப்படின்னால சுயமாக ஒன்று சிந்திக்க முடியாது, சுயமாக ஒன்று செயல்பட
முடியலை, பெற்றோர்களோடு வாழ முடியலை, மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ முடியலை. இரவும் பகலும் கூட மார்க் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் ஒரு சத்தம் போட்டு கூக்குரலிட்டு கற்களினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவர் பார்க்காரு. அருள்நாதர் அப்படியே இரக்கத்தோடு பார்க்கி மனதுருகி பார்த்து, மங்கி எறிகிற திரிய அணையாதவர் அல்லவா, அவன் மேலே மனதுருகிறாரு. அசுத்தாவியெல்லாம் துரத்தி அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு, அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தாரு. ஆண்டவர் குணமாக்கின பின்பு புத்தி தெளிந்து நன்றாக வஸ்திரம் தெளி உடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய்கள் பேய்கள் ஓட்டிவிட கத்தர் நொந்து போன உள்ளத்தை அவர் தேற்ற உன் கூடவே வருவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் கூட அன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடந்ததோ, அந்த பொல்லாத ஆவியை விளக்கினாரோ, உனக்கும் அப்படி செய்வார். தேவனுடைய பாதத்திலே அவன் பின்பாக அமர்ந்திருந்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை மார்க் 5:20 சொல்லப்பட்டதன்படி எனக்கு ஆண்டவர் இப்படி நன்மை செய்தார் என்று சொல்லி தெக்கப்போலி என்ன நாட்டில் போய் அநேக பிரசித்தம் பண்ணினார். மங்கி எறிந்த திரி அவர் அணைய வைத்தார்கள், இந்த எரிய வைத்தார். ஹல்லேலூயா. மங்கி எறிந்தது எல்லாரும் இவன் அணைந்து போகக்கூடிய விளக்குன்னு நினைச்சாங்க, ஆனால் எரிய வைத்தார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்னும் கூட மங்கியிருந்த இன்னொரு நபரை நம்ம பார்க்குறோம். பாவத்தினால மங்கியிருந்த ஒரு விளக்கு, ஒரு பெண்ணின் விளக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-11 வரை நீங்கள் என்ன செஞ்சீங்க, வாசித்து பார்த்துக்கோங்க. இயேசு ஒலிவமலையில் இருந்து இறங்கி ஒரு தேவாலயத்துக்கு வந்தார். அவர் வந்தோடனே ஜனங்கள் எல்லாரும் அவர் இடத்துல வந்தாங்க. அவர் உட்கார்ந்து அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்த போது விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. யாரெல்லாம்? வேத பரகர், பரிசர் எல்லாரும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நடுவே அந்த பெண்ணை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி, ஆண்டவரே இவளை நாங்கள் நினச்சது இப்படிப்பட்ட பாவத்தில் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி வச்சிருக்குன்னா இப்படிப்பட்டவங்களே என்ன சொல்லணும், கல்லறிந்து கொள்ளணும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, குனிந்திருந்து விரலினால் தரையில் எழுதி கொண்டே தான் இருந்தார். திரும்ப திரும்ப கேட்டபடினால ஆண்டவர் சொன்னார், நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேலே முதலாவது என்ன செய்யுங்க, கல்லறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோட பாருங்கள், ஒருவர் கூட எல்லாரும் குற்றம் மனசாச்சு, பாவம் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்க. பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பெண் வரும்போது அங்கே உள்ளவங்க என்ன நினச்சாங்க, நிறைய கல்லெல்லாம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த கல்லை வச்சு எரியணும் அப்படின்னு சொல்லி சுற்றி நிற்காங்க. ஒருத்தங்க அங்கேருந்து கல் வீசுனா இன்னொருத்தங்க இங்கேருந்து வீசுவாங்க. அப்போ இந்த பெண்ணு கூட ஒவ்வொரு நிமிடமும் ஐயோ என் மேலே பயங்கரமான கல் விழுமே, அந்த வேகமாக வந்து விழுகிற கல் என் உடல் சரீரத்தெல்லாம் நொறுக்குமே அப்படி பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் கத்தர் அவர் பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஆக்கினுக்குள்ளாக திருக்கிறவர் இங்கே யார் நிற்காங்க கேட்கும்போது ஒருவரும் இல்லை. யார் உன்னை ஆக்கினுக்குள்ளாக திருக்கிற? நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன். நீ போ, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. பாருங்க, இழந்திருந்த அவருக்கு கிறிஸ்துவின் வார்த்தை எத்தனை ஆறுதலாக இருந்தோம். எல்லாவற்றையும் இழந்திருந்தா, நம்பிக்கை இழந்து போச்சு. இனிமே நான் திரும்ப போக மாட்டேன், இப்பவுமே சாக தான் போகிறேன், கல்லறியப்பட்டு நான் சாக தான் போகிறேன். அந்த நிச்சயத்தில் தான் அந்த அம்மா வந்தாங்க. ஆனால் இங்கே ஆண்டோடைய அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, அவள் வாழ்க்கை மங்கி எறிஞ்ச திரியே அணைக்காமல் புதிய வாழ்க்கை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா. எல்லார் கண்களையும் மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, என் விளக்கு மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, என் குடும்பம் இன்றைக்கு ஒரு நாட்களில் பொருளாதாரத்தில் எவ்வளோ செழிப்பாக இருந்தேன், இன்றைக்கு என் பொருளாதாரம் அப்படியே மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறது. எப்போ அணையமோ அப்படி தான் இருக்குது, என் வாழ்க்கையும் அப்படி தான். தேங்க்யூ ஜீசஸ். என் சரீர சுகமும் அப்படி தான் இருக்குது, என் குடும்பத்தோட சந்தோஷமும் அப்படி தான் இருக்குது, என் தொழிலும் அப்படி தான் இருக்குது. என் தொழிலும் கூட இன்றைக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை போல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஊழியமும் அப்படி தான் இருக்குது. அருமையானவர்களை, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அது மட்டுமில்ல உப்பாகவும் இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார்.
தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நன்றாக நான் பிரகாசித்தேனே, அநேகருக்கு வெளிச்சமாக இருந்தேனே, உங்களோட கூட எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்பா. உங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டே இருந்தேன். உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நிரம்பி நிரம்பி என் மேலே ஊற்றிக்கொண்டே இருந்தீங்க. இந்த நாளில் அதுக்கும் எனக்கு வெகு தூரம்ப்பா. உலகத்துக்குனே நான் ஓடினேன், உலக இச்சைக்கு கீழே விழுந்துட்டேன். பாவம் என்னை அடிமையாக்கி விட்டது என்று கதறி கொண்டு இருக்கீங்க. மறுபடியும் அன்பு மகனே, அன்பு மகளே, நீ என் பாதத்துக்கு வா. உன்னை நான் அன்போடு அழைக்கிறேன், என் பக்கத்தில் வா. ஹல்லேலூயா. உன்னை திரும்பவும் மன்னித்து மறந்து ஆமென் அணைந்து கொண்டு இருக்கிற மங்கி எரிகிற உன் விளக்க நான் எண்ணெயை ஊற்றி நான் தூண்டி எரிய வைப்பேன். அழுக்க நான் அப்படியே கட் பண்ணி எடுப்பேன், அதை சுத்திகரிப்பேன். இப்போதே இயேசுவின் ரத்தம் உன் மேலே விழுகிறதுனால உன் பாவம் அப்படியே கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றாக பாடு. உன் துக்க நாட்கள் நன்றாக பாடு. நீ பாடும்போது உன் உள்ளம் பரவசம் முடியும். தேவ பிரசன்னம் அழுவில்லாமல் இறங்கி வரும். நீ எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறாய். எங்க போனாலும் ஆண்டவரையே நீ நினைத்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லையே என்று கதறி கொண்டிருக்கிறாய். அன்பான மகளே, நான் உன் சத்தத்தை கேட்காமல் இல்லை. உனக்கு ஒரு விடுதலை. உன் விளக்கு எந்தெந்த பகுதியில் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறதோ அபிஷேக எண்ணெய் நான் ஊற்றுவேன். இந்த இரவில் ஒரு அபிஷேக எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே நான் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். எதெல்லாம் உனக்கு அணைந்து போனதோ இப்பொழுது ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், எல்லா விளக்கு பிரகாசமாக எரிய வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு நேராக உன் விளக்கு நன்றாக எரியக்கூடாதபடி, பிரகாசிக்க கூடாதபடி, வெளிச்சம் கொடுக்க கூடாதபடி அது மங்கி எரிந்து ஆமேன் இருக்கிற நோய், உன்னை சுற்றி இருக்கிற நோய் ஆமேன் இப்போது இந்த பலவீனம் அன்றைக்கு எப்படி இந்த குஷ்டரோகிய ஆண்டவர் மனது உருகி கையை நீட்டி தொட்டு சுகமாக்கினாரோ, இன்றைக்கு எந்த பயத்தின் ஆவி உன்னை அலக்களிக்கிறது. தேங்க்யூ. ஆமே ரிமான்சோரி கவா. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. உன் தலை மேல ஒரு கையை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்கள் மேல எந்த நபர் மூலமாக வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த நபர் மூலமாக கண்ணீர் வடிக்கிறாயோ, கர்த்தருடைய கரம் அதுக்கு நேராக தொடுகிறது. இப்போதே விடுதலை. நீ விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு நேராக உன் பக்கத்தில் நின்று கொண்டு கரத்தை உன் மேலே வைத்திருக்கிறார். உன் பிள்ளைக்கு மேலே, ஐயோ படிக்கவே இல்லையா, ஞானமே இல்லையா, என் பிள்ளை ஒரு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அடிக்கடி நினைத்து நீ கலங்குகிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைக்கு நேராக நீட்டப்பட்டு தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த ஒரு பாவமாய் இருந்தாலும் அவர் பாவியை அவர் நேசிக்கிற தேவன், உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு பாவத்தை வெறுக்கிறார். இப்போதே எந்தெந்த சிறு பாவத்தையும் கூட கர்த்தர் உனக்குள்ள பேசிக்கொண்டு இருக்கும்போது உனக்கு தெரியும். அதை விட்டு வெளியே வா. நான் அந்த பாவத்தை ரத்தத்தினால கழுவினா சுத்திகரித்து விட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த எதிர்காற்று வீசினாலும், எந்த புயல் எழும்பினாலும், காற்றையும் கடலையும் தன் வார்த்தையினால் அப்படியே அதட்டி அமைதிப்படுத்தினார் அல்லவா. எத்தனையோ முறை உன் குடும்பத்துக்கு நேராக எழும்பின சூறாவளி காற்று, பயங்கரமான அலைகளை கர்த்தர் அதட்டி வைத்திருக்கிறார் அல்லவா. இப்போதும் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் உன்னை மறந்து போகவில்லை. அதட்டி உன்னை அமைதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அது வாய்க்காமல் போக முன்னாடியாக பண்ணுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற சதி ஆலோசனைகளை கர்த்தர் அதட்டி அமைதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உனக்கு தீங்கு செய்ய வருகிறவர்களை அவர் எச்சரிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒரு நாளில் நீ காண்பது இல்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. விளக்குக்கு போதுமான எண்ணெயை நான் ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஒரு அபிஷேகம் இப்போதை இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்துக்குள்ள அனல் மூட்டுவீராக. எப்போதும் வேத வசனங்களை தியானித்து இருதயம் கொழுந்து விட்டிருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளணுமே ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இப்போதும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த டிவி முன்னாடி கூட அழுது கொண்டு வேதனையோடு துன்பத்தோடு கவலையோடு கூட எனக்கு இருந்து பார்ப்பதற்கு கூட எனக்கு பலன் இல்லை, எனக்கு செபிக்க முடியலை, வேதம் வாசிக்க முடியலை, துதிக்க முடியலை, நான் ஒரு விடுதலையோடு ஆராதிக்க முடியலை ஆமேன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்ற, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற
அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை தந்து விட்டேன். கரந்தட்டி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றையிலிருந்து நீ உன் வீட்டுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு நீ வெளிச்சமாக பிரகாசிப்பா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு ஆவியின் வரங்களும் கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி விரக்தியை நினைத்து கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக காத்துரு, இன்னும் அதிகமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஜெபித்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருப்பாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வரங்களினால் உன்னை நிரப்புவேன், வரங்களினால் உன்னை நிரப்புவேன். ஏன் வெளிச்சத்தை, ஏன் ஒளியை நான் உனக்குள்ள தந்து பிரகாசிக்க பண்ணுவேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அன்பு பிள்ளைகளோட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் கூட எங்கள் பிள்ளைகளை அற்புதமாக போஷிக்கிறதுக்காக நன்றி. ஆமேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொல்லாத பலவீனத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி அப்பா, தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் கூட அநேக குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் என் பிள்ளைகளை எப்படி தான் நான் பராமரிப்பேன், எப்படி நான் போஷிப்பேன், எப்படி என் பிள்ளைகள் திருமண காரியத்தை நடத்துவேன், என்னோட அதுக்கு தகுந்த பொருளாதாரம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை, என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை செய்வேன், உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வேன். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக அநேக தேவதூர்களை உனக்காக அனுப்புவேன். உனக்காக அனுப்பி உனக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்து நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வரைக்கும் கூட இழந்து போன எல்லா அந்தகார இழந்து போன அநேக ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு மறுபடியும் கட்டி கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நன்றி. எங்கே போனாலும் உடைய கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி வலக்கரத்தை பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி அப்பா, நடத்துகிறதற்காக நன்றி. ஒரு தகப்பனை போல தோள் மேலே சுமந்து வருகிறதற்காக நன்றி. கண்ணீரை துடைக்கிற ஒரு தாயாக மடியில் வைத்து அரவணைக்கிறதற்காக நன்றி அப்பா. மார்போடு அணைத்து எங்கள் பிள்ளைகளை நீர் பேசுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு நேரமும் பாடல் மூலமாக பேசுகிறீங்க ஆண்டவரே. அன்பு உள்ளத்தோடு கூட ஒவ்வொரு நேரமும் கூட ஆண்டவரே உடைய அன்பான முகத்தை பார்த்து ஆண்டவரே இனி வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி ஆண்டவரே. ஐயா, வாழ்க்கை கசந்து போன இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை மதுரமாக நீர் மாற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லா எதிர்காற்றுகளையும் அடக்கி அமைதிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகள் இன்றிலிருந்து கிண்டியிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உன் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும் என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஐயா. உன் சந்ததி மேலே ஆவியும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக அப்பா. எங்கள் பிள்ளைகள் மூலம் அன்றைய பெற்றோர்கள் நினைக்காங்க, இந்த பிள்ளைகள் மூலமாக எனக்கு சந்தோஷம் வருமா என்று சொல்லி கூட ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இருக்காங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அந்த லேகியோன் பிடித்த அந்த மனுஷனுக்குள்ள நீங்கள் சந்தித்த போது அந்த புத்தி தெளிந்தது போல அநேக வாலிப பிள்ளைகள் மனம் போல வாழ்கிற பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் கலங்கி வேதனைப்பட்டு வியாதிக்குள்ள அடிமையாயிட்டாங்க. இந்த நாள் ஒரு பெரிய விடுதலை கட்டளிடுவீராக. அவள்பட்ட பெரிய காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்த போவதற்காக நன்றி. விளக்கை எரிய பண்ண போவதற்காக நன்றி அப்பா. துதி காணும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.